எனக்கு ஒண்ணும் ஆகலையே. டேய், என்ன பேச மாட்டேங்கிற? நட்ராஜ், டேய், அம்மா பாருடா, பேசுப்பா. நட்ராஜ், பேசு நட்ராஜ். என்னடா பேச மாட்டேங்கிற? அம்மா வந்திருக்கேடா, பேசு நட்ராஜ். பேசிட்டு இருக்க கூடாதுமா. எஸ்ஐ வந்தா திட்டுவாரு. அப்படியே ஓரமா நில்லுங்க, போங்க. சொன்னா கேளுங்கம்மா. எஸ்ஐ வந்தா எங்களை தான் திட்டுவாரு. சார், இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ஐயாவே வந்துட்டாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் நீங்க? ஐ எம் அழகேசன், எக்ஸ் மேஜர் இந்தியன் ஆர்மி. சொல்லுங்க சார், இந்த பையன் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த கேஸா? வாங்க. வா சுந்தரி, வா. நீ வா சொல்றேன். உட்காருங்க. உட்காருங்க மேடம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், அந்த நடராஜ் கேஸ் விஷயமா கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும், அதுக்காக தான் வந்தோம். சார், நாங்க போனப்ப கம்பெனி முழுசும் எரிஞ்சு போயிடுச்சு. இது ஆக்சிடென்ட்டா இல்ல யாராவது திட்டம் போட்டு செஞ்சாங்களா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு என்கொயரிக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு நடுவுல அந்த தீயில ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் வெந்து காயத்தோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவன் சின்ன வயசு பையன், மைனர். ஆக்சிடென்ட் தானா நடந்ததுன்னு சொன்னா கூட இந்த விஷயத்துல உங்க பையனை வெளியில விட முடியாது சார். மேலும் சின்ன பையனை வேலைக்கு வைக்கிறது உங்களுக்கே தெரியும், அது சட்டப்படி குற்றம். இதுல நான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. சாரி சார். பரவாயில்ல சார், சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க என்ன செய்யணுமோ அதை தாராளமா செய்யுங்க. இன்னைக்கு காலையில நாங்க அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கோம். நீங்க வேணா ஒரு லாயரை வச்சு மூவ் பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ வெரி மச் சார். பரவாயில்ல சார். சார், a small request. சொல்லுங்க. இவங்க அந்த பையனோட அம்மா. அப்படியா? பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. தாராளமா பேசலாம். ஓகே சார். சரி. நட்ராஜ், என்னதான் நடந்துச்சு? டேய் நட்ராஜ், நட்ராஜ் சொல்லுப்பா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாம் நடந்துருச்சுமா. எல்லாம் போச்சு. விடுப்பா, போனா போகுது. இதை விட 10 மடங்கு நீ சம்பாதிப்பப்பா. சம்பாதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லம்மா. பாவம் அந்த புஜி பாபு. டேய், நீ என்ன இங்க வந்த? புஜி பாபு கூடவே இருந்து என்னன்னு பார்க்க வேண்டியதானே? பார்த்துட்டு தாண்டா வரேன். எப்பரா இருக்கான்? ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நல்லா தான் இருக்கான். அது போதும்டா. எப்படியாவது அவனை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். அம்மா, அந்த ஆர்டர் லோடு ஏத்தணும். அதான் எல்லாமே எரிஞ்சு நாசமா போச்சு. அப்புறம் என்ன? ஷாம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கன்னு சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணியா? என்னடா நீ? இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்திருப்பாருல்ல? அப்புறம் முஜி பாபா அம்மா கிட்ட சொல்லிடுறா, அவன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் அவனை இங்க இருந்து பாத்துக்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் போகணும்டா. உன்னை நான் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ண சொன்னல, இன்னும் நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்றா. டேய், செல் நம்பர் கிடைக்கலடா. அப்ப வீட்டு நம்பர் போடுறா.
28115411 போடு. ஹலோ, நான் நட்ராஜோட ஃப்ரெண்டு ஷாம் பேசுகிறேன். நட்ராஜ் போரூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். அவன் சித்தப்பா கிட்ட பேசணும்னு சொன்னான். ஹலோ, நட்ராஜோட கம்பெனி எரிஞ்சு போச்சு. அர்ஜென்ட்டாக நட்ராஜ் சித்தப்பா கிட்ட பேசணும்னு சொல்கிறான். ராங் நம்பர். டேய், ராங் நம்பர்னு சொல்கிறாங்கடா. டேய் நம்பரை கரெக்டா போடுறா. என்ன பையன் என்ன சொல்றான்? அதான் பேசிட்டு இருக்கோம் சார். பரவாயில்லையே, நான் கேட்டதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல. பயந்துருப்பான் போல இருக்கு, அதான் சார். எதுக்கு சார் பயப்படணும்? ஒருவேளை இவனுக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு வேணும்னே கூட பண்ணிருக்கலாம். எங்க கிட்ட சொன்னாதானே ஆக்ஷன் எடுக்க முடியும். சார் ஏன்பா நீ யாருப்பா? இவனோட ஃப்ரெண்டா? ஆமாங்க சார், நானும் அவன் கூட தான் கம்பெனியில் இருக்கேன். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இவனுக்கு யாரும் எதிரிங்க இருக்காங்களா? இல்லை சார். என்ன யோசிக்காம சட்டுன்னு சொல்ற? நிஜமாவே அப்படி யாரும் இல்லை சார். இல்லப்பா, ரோட்லயோ டீ கடையிலயோ பொறுக்கி பசங்களோட ஏதாவது வாய் தகராறு சண்டை அது இதுன்னு நடந்திருக்கா? யோசிச்சு சொல்லுப்பா. சத்தியமா சொல்றேன்டா, உன்னை நாசம் பண்ணாம விட மாட்டேன். என்னில இருந்து அழிவு ஆரம்பிக்குதுடா. அந்த சந்தோஷ் கிட்ட இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி மது ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அவனும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். அவனுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மோசமானவனுங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. சார், மதுன்னு ஒரு பொண்ணு. இத பார்ப்பா, உன் ஃப்ரெண்டை காப்பாத்துன்னு நினைச்சா எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. சார், நட்ராஜ் மதுன்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள சண்டை. அதனால இப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு சந்தோஷ்ன்ற பையனை இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கா. மது திடீர்னு ஒரு நாள் கம்பெனிக்கு வந்து என்னை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன்டா தப்பாக பேசினேன்னு நட்ராஜ் கிட்ட சண்டை போட்டா. ஓ, அப்போ கோவத்தில் நட்ராஜ் மது அடிச்சிட்டான் சார். ஆ, அதுக்கு அந்த பொண்ணு உன்னை அழிக்காம விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சவால் விடுற மாதிரி பேசிட்டு போனா ஓ, சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னா. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னா. அப்ப நாங்க அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்கல சார். எதுவும் பண்ண மாட்டான்னு இருந்துட்டோம் சார். சார் இங்க பாருங்க, எல்லா கோணத்திலும் என்கொயரி பண்றோம். தப்பு யார் மேல இருந்தாலும் விட மாட்டோம். நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம். பையனை கோர்ட்ல ஒப்படைச்சு ஆகணும். நீங்க வேணா வக்கீல வச்சு ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். ஷியாம் சார். எங்கூட வா, லாயர் பார்த்துருவோம். சரிங்க சார். கொஞ்சம் பார்த்துக்க, நான் வந்துடுறேன். மா, என் பிள்ளைய பாத்தீங்களாம்மா? மா, ஷாமங்கம்மா, வக்கீல பார்க்க போயிருக்கப்பா. அதெல்லாம் சித்தப்பா பார்த்து பாருன்றல. இவன் எப்பவுமே இப்படிதாம்மா, சொல்றதே கேட்க மாட்டான். மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஷாமா கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் புஜி பாபு கூட இருந்தே பாத்துக்கோங்கம்மா. என்னப்பா சொன்னா கேளுங்க. சரிப்பா, இதோ உடனே சீக்கிரம் கிளம்புறோம். சீக்கிரம் போங்க. வா வா போங்கம்மா. வா. ஹலோ சஞ்சய், அம்மா பேசுறேன்டா. தெரியுது, சொல்லு. ஏன்டா அப்படி எரிஞ்சு விழற? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தேன்டா. என்னன்னு சீக்கிரம் சொல்லுமா. டேய், அந்த நட்ராஜ போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சுடா. உங்க அப்பா கிட்ட பேசணும் சொல்லி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணான்.
நான் ராங் நம்பர் சொல்லி போன் வச்சிட்டேன். அப்படியா? சரி. என்னடா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? நீயும் உங்க அப்பா மாதிரி வெறும் வாய்ச்சோடால் தான் விடுறேன்னு நினைச்சேன். சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்ட. அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் சொல்லிடு. டேய் என்னடா நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு பதறி தானே ஃபோன் பண்ண. நீ இப்படி பேசுற? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? எந்த விதத்திலையும் 2-3 நாளைக்கு காண்டாக்ட் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தேன்ல. இங்க பாருமா, யாருக்கும் நம்ம மேல சின்னதா டவுட் கூட வந்துடக்கூடாது. முதல்ல அப்பாவுக்கு இது சம்பந்தமா எதுவும் தெரியாம பாத்துக்க. இல்ல நான் எதுவும் சொல்லல. சரி, போனை வச்சிரு. இதுக்கப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ண வேணாம். 2 நாள்ல நானே வந்துருவேன். சரி வச்சிரு. என்ன விட்டு போயிட்டியே ராஜா. ஏன்பா இங்க மார்ச்சுவரி எங்க? அந்த பக்கமா? இனிமே எனக்கு யாருடா இருக்கா? எனக்கு யாரும் இல்லையே. புச்சி பாபு, புள்ளடி எனக்கு கொல்லி வைப்பேன்னு நினைச்சான்டா. அப்பா கையால கொல்லி வாங்கிட்டு போறியடா நீ. என் புள்ள போயிட்டா. இந்த நிலைமையில கூட குடிச்சிட்டு வந்திருக்கிற இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் எப்படி 2 பொட்டை பிள்ளைகளை வச்சு காப்பாத்த போறேன்? என் குடும்பத்தோட தூணா இருந்த மொத்த பிள்ளைய போய் சேர்ந்துட்டானே. ஐயோ, இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா, நடராஜ் தம்பியோட அம்மா வந்திருக்காங்க. அம்மா, அம்மா, என் புள்ள போயிட்டானேம்மா, செத்தே போயிட்டானேம்மா. நடராஜ் அண்ணன் கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னாமா. இனிமே நம்ம கவலை இல்லைன்னு சொன்னாமா. இப்ப எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாமா. போயிட்டா. நடராஜ் அண்ணன் என்ன கூட பிறந்த தம்பி மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டானே. இந்த குடிகார மனுஷனை வச்சுக்கிட்டு 2 பொட்டை பிள்ளைகளை எப்படி காப்பாத்த போறேன்னு அழுதுகிட்டு இருந்தப்போ, ஏமா கவலைப்படுற, உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன்னு படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போய் பட்னி போடாம எங்களுக்கு கஞ்சி ஊத்துனாமா. மத்த பிள்ளைங்க மாதிரி இல்லம்மா எங்க புள்ள. 50 காசு கையில இருந்தாலும் செலவு பண்ண 100 தடவை யோசிப்பாமா. என் குடும்பத்தை காப்பாத்தி கரை சேர்த்துருவான்னு நம்பி இருந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சாமா. தம்பி, என் புள்ளைக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்தப்போ ஒரு நல்ல சட்டை எடுத்துக்காட்ட சொன்னேன். அதுக்கு நடராஜ் தம்பி வேண்டாண்டா, அந்த காசு அம்மா கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அதுவே புதுசா சட்ட துணியெல்லாம் எடுத்து கொடுத்துச்சு. அதை போட்டுட்டு அப்படியே போயிட்டாமா. ஐயோ, போயிட்டாரு. அப்படி அந்த கடவுளுக்கு என்னதாம்மா பசி? இப்படி அநியாயமா என் புள்ளைய தூக்கி தின்னுட்டானம்மா. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? ஐயோ, புஜ்ஜி பாபுக்கு வெயிட்டிங் யாருமா? இவருதாப்பா. வந்து பாடி வாங்கிட்டு போங்க. ஏய் சுந்தரி, என்னடி ஆச்சு? ஐயோ அம்மா, அந்த அம்மா இடத்துல இப்ப நான் இல்லாம இருந்திருக்கணும். அந்த புள்ள செத்து என் புள்ளைய காப்பாத்திருக்கானேம்மா.
என் புள்ள பொழைச்சுக்கிட்டானே நான் சந்தோஷப்பட்டேன். பாருங்க, அது சின்ன புள்ள செத்து போடாம போறானேம்மா. இது சின்ன வயசுல ஒரு குடும்பத்தையே தூக்கி தோல்ல சுமந்திருக்கானே. அம்மா, இப்ப அது குடும்பம் என்ன செய்யும்? இதுக்கெல்லாம் நான் என்ன பரிகாரம் செய்ய போறேம்மா? இங்க பாரு, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இது எல்லாமே ஆண்டவன் கை காட்டுற மாதிரி தான் நடக்குது. நம்ம கையில எதுவுமே இல்லை. வா போலாம். வா வான்னு சொல்றேன்ல. வா வா சுந்தரி.